நைட்டு ராம் ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அவனை இடிக்கிற மாதிரி ஒரு கார் வருது. ஆனா அவனை இடிக்காம வேற ஒரு இடத்துல போய் மோதி நின்னுடுது. அதுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேர் சத்யா. அப்படிதான் அவன் சத்யாவை மீட் பண்ணி இருப்பான். அதுக்கப்புறம் சத்யாக்காக போலீஸ் கூட போயிருப்பான். தன்னை காப்பாத்துனது ராம் தான் தெரிஞ்சு ராம மீட் பண்றதுக்காக சத்யா அவனுக்கு கால் பண்றா. இந்த உலகத்திலே அழகான பொண்ணு நான் தான், என் பேர் சத்யா, நாளைக்கு நான் அவனை மீட் பண்ணணும், நான் சொல்ற இடத்துக்கு வந்துருன்னு சொல்லி ராம பேச விடாம அவளே பேசிட்டு போனை கட் பண்ணிடுறா. யாரா அவளே புகழ்ந்துக்கிறான்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் போய் மீட் பண்ணலான்னு ராமு சத்யா பார்க்க போறான். ராமு சத்யா ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல ஃபேமிலியா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து சத்யா போய் சின்ன பசங்களுக்கு போய் சரக்கு அடிக்கிறது சொல்லி தரீங்களே, நாளைக்கு அவங்க தனியா போறப்போ குடிச்சிட்டு போய் யார் மேலேயாவது வண்டி வச்சு மோதிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு அட்வைஸ் பண்றா. ராமுக்கு இதை பார்த்தா ஷாக் ஆகுது. நேத்து தான் குடிச்சிட்டு நம்மளே இடிக்கவே என்ன அடுத்தவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ண நினைச்சா அங்கிருந்து ராம் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் சத்யா ராம தேடி போயிட்டே இருக்காங்க. ஆனா அவர் அவங்க கண்ணுல படாம எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல ராம அவங்க காலேஜ்ல வந்து கூப்பிடுறாங்க. வெளியே போடுவா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ராம ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களையே அவன் வரணும்னு கேக்குறாங்க. இந்த உலகத்திலே அழகான பொண்ணு நான் தான், நான் கூப்பிட்டா வந்துதான் அவன் சொல்லி அவரை கூட்டு போறாங்க. போய் பார்த்தா அவங்க ஒரு சுடுகாட்டுக்கு போய் நிறுத்துறாங்க வண்டி. அதை பார்த்தது ராம் ஷாக் ஆகி எதுக்கு இங்க கூட்டு வந்தேன்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு சினிமால சாதிக்கணும்னு ஆசை, நான் ஒரு கதை சொல்றேன், அதுக்கு இதான் பர்ஃபெக்ட் பிளேஸ் கேளுன்னு சொல்லி ஒரு மொக்க கதையை சொல்றாங்க. கேட்டு ராம் காண்டாகி இதெல்லாம் ஒரு கதையா, இது சொல்ல என்ன இவ்வளவு தூரம் கூட்டு வந்தியான்னு சொல்லி மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்ப அடுத்த நாள் ராமோட காலேஜுக்கு மறுபடியும் சத்யா வராங்க. ராம கூப்பிடுறாங்க. ராம் மட்டும் வர வேணாம்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போறாங்க. மறுபடியும் ஒரு மொக்க கதையை சொல்லி ராம வெறுப்பேத்துறாங்க. ராம் டென்ஷனா இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. அப்போ சத்யா அங்க இருக்க தண்ணியில விழுந்துடுறாங்க. ராமுக்கு தண்ணியை பார்த்தாலே பயமா இருக்கும். ஆனாலும் சத்யா கீழே விழுந்திருக்காங்களேன்னு சொல்லி காப்பாத்த போறாங்க. ராமுக்கு அவங்க அம்மா சொன்ன விஷயம் ஞாபகம் வரும். எப்ப நீ ஒரு உண்மையான காதலை பாக்குறியோ அப்போ உன்னோட பயம் எல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அவரோட காதல கேக்குறப்போ சத்யா அங்க முன்னாடி வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராமும் சத்யாவும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க அப்பா சத்யாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து இருப்பாரு. சத்யா கிட்ட இவர்தான் அவனுக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு காட்டுறாரு. உடனே சத்யா உன அப்புறம் பேசுன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் சத்யா ராம் கிட்ட போயிட்டு நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. ராம் உன கண்டிப்பா வரேன், நீ ஏன் இங்க வந்து வீட்டுக்குலாம் வந்து நான் மாமா பாத்துட போறேன்னு சொல்லி அவளை அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்ப சொல்றாரு. அவ கிளம்புறதுக்கும் மாமா வரதுக்கும் சரியா இருக்கு. மாமாவுக்கே பாய் சொல்லிட்டு சத்யா இங்க இருந்து கிளம்பி போறா. இதெல்லாம் மாமா பார்த்து சந்தோஷம் தான் படுறாரு. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு கால் வச்சு எவ்வளவு நாள் ஆகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு.